ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஃபோர்த் ஃப்ளோர் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. ஆரி இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவர் காணாமல் போயிடுவாங்க. தன்னுடைய காதலியை தேடி ஹீரோ களத்தில் இறங்குவார். அவரும் அதே ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் இருந்த அந்த அடுக்குமாடி குடியிருப்பு, ஐடி கம்பெனி தந்துள்ள அந்த அடுக்குமாடி குடியிருப்பு 4th ஃப்ளோரில் அவரும் போவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி தன்னுடைய லவ்வரும் அதே குடியிருப்பில் தான் குடியிருந்தாங்க. அந்த போர்ஷனுக்கு அவர் போயிடுவார். அங்கே போய் அப்படியே இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவார். ஆனால் அங்கே பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரரை எல்லாத்திட்டையும் விசாரிப்பார். திடீர்னு ஒரு நாள் இரவு எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போனவங்க எல்லாமே கொலை செய்யப்பட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த அடுக்குமாடி குடியிருப்பே ஒரு மாதிரி பரபரப்பாயிரும். அமானுஷமான விஷயங்கள் நிறைய இருக்கும். இவர் கண்ணுக்கு மட்டும் பேயெல்லாம் தெரியும். இப்போ இறுதியில் தன்னுடைய லவ்வரை யார் கொலை செஞ்சாங்க, அதை எப்படி நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் எப்படி காணாமல் போனாங்க, அவங்கள யார் கொலை செஞ்சது, இறுதியில் ஹீரோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடிச்சுக்கிற ஆரி அவருடைய ஆக்டிங் நல்லாவே இருக்குது. அவருடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் நல்லாவே சீரியஸாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. ஒரு பரபரப்பாக போகிறது, அடுக்குமாடி குடியிருப்பு, அவருக்கு கனவு வருது, பேயெல்லாம் வருது, அவருக்கு எனக்கு முடி பேய் தெரியாது, இப்படி ஓரளவுக்கு புதுமையாக செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாரும் ஓரளவு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தரனுடைய பிஜிஎம் நல்லாவே இருக்குது, மியூசிக் நல்லாவே இருக்குது. ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன பிஜிஎமோ அதை கொடுத்துருக்காரு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே ஒளிப்பதிவு நல்லாவே செஞ்சுருக்காரு. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே டூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கதை ஒரே நேர்கோட்டில் போகல. ஏகப்பட்ட விஷயங்கள் டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஆனால் எதையுமே அழுத்தமாக சொல்ல. நில மோசடி, பாலிடிக்ஸ் பற்றி பேசியிருக்காரு. இப்படி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு தொட்டு மட்டும் விட்டுட்டாரு. ஒரு அழுத்தமான சீன்ஸோ எதுவுமே இல்லை. அது செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஹாரர் சீன்ஸ்லாம் நம்மளை பயமுறுத்தவே இல்லை. அந்தளவுக்கு தான் ஹாரர் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸ் தான் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. படத்துடைய கிளைமேக்ஸ் மட்டும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக பார்க்கலாம். எந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.